ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ரெசிபி மினி இட்லி சாம்பாருங்க. பாசிப்பருப்பு துவரம்பருப்பு கலந்த சாம்பார் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு இதுமாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. காரமும் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். துவரம்பருப்பு 100 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன். பாசிப்பருப்பு 75 கிராம் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. தண்ணி ஊற்றி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 3லேருந்து 4 தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ குக்கரில் பருப்பை சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. அதுதான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இருக்கக்கூடிய மிளகாய் காரம் ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. அதனால தான் அதிகமான அளவு சேர்த்துருக்கேன். தக்காளி 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, ஆயில் 1 ஸ்பூன் அளவுக்கு அதில் சேர்த்துருக்காங்க. பெருங்காயம் இருந்தால் கூட கட்டி பெருங்காயம் இருந்தால் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அதில் வச்சு மூடிடலாம். இப்போ குக்கர் 3 விசில் வரணுங்க. 3 விசில் வந்தது அப்படின்னா பருப்பு நல்லாவே வெந்து வந்துடும். உங்களுக்கு இன்னும் குழவழப்பு தன்மையாக வேணும் அப்படின்னா ஒரு 5 விசில் வரைக்கும் விட்டுடலாம். பாருங்கள், 3 விசில் வச்சேன். ரொம்பவே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ மண் சட்டியில் ஊற்றி தாங்க கடையணும். மண் சட்டியில் ஊற்றி கடையும் போது சாம்பாருடைய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம மிக்சியில் கடையணும் அப்படின்னா இந்தளவுக்கு சூடாக கடைய முடியாது. மண் சட்டியில் போட்டு கடைஞ்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா மயிற அளவுக்கு கடைஞ்சி எடுத்துட்டாச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ ஸ்டவ்வில் வானல் வச்சுருக்கேங்க. கடலை எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கடுகு 1 ஸ்பூன், வெள்ளை உளுந்து நல்லா பொரியட்டங்க. பொரிஞ்சதுக்கு பிறகு ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காய்ந்த மிளகாய் 1 கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சிறிதளவு, பெருங்காயத்தூள் கொஞ்சம். இப்போ பொரிஞ்சதும் நம்ம சாம்பாரில் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ சாம்பார் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லிக்கு மினி இட்லிக்கு தட்டுகள்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. சிலர் ஆயில் சேர்த்து மினி இட்லி ஊற்றுவாங்க. இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆயில் சேர்த்தா இட்லி பிடிக்காது அப்படின்றதுனால எல்லாத்துக்குமே துணி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துட்டாலும் இட்லி நம்மளுக்கு மினி இட்லி வரது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு மாவு இட்லி தட்டில் ஊற்றிடலாங்க. இப்போ மாவு தட்டில் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போ தண்ணி நல்லா ஹீட் ஆகிருக்கு. இப்போ அதில் எடுத்து வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே மாவு வெந்துடுங்க நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு இட்லி ரெடி ஆகிடுச்சு. எடுத்து வேறு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஆயில் தடவி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஆறின பிறகு தான் நம்மளால் எடுக்க முடியுங்க. நம்ம துணி போட்டு ஊற்றுறதுனால டக்குன்னு நம்ம சூடாகவே சாப்பிட்றலாம் இட்லி. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சூடாக சாப்பிடும்போது. பார்க்குறதுக்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. குட்டி குட்டியாக பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க மினி இட்லி அப்படின்னு சொல்லி. இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் மினி இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். காரம் அதிகம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சாம்பார் செய்து கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டாலுமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க டேஸ்ட்டு. இந்த மாதிரி சாம்பார் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்பவே நன்றிங்க. தேங்க்யூ.